தளபதி விஜய் அவர்கள் வந்தாக்கா 5000 பேர் மட்டும் தான் வருவாங்களா? நீங்கள் வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறீங்க திமுக. உங்கள் கூட்டத்துக்கு வெறும் 5000 பேர் தான் வந்தாங்களா? அது எப்படி உனக்கு மட்டும் 1,00,000 1,50,000 பேர் வரதுக்கு நீ அனுமதி வச்சுக்கிற, எங்களுக்கு மட்டும் வெறும் 5000 பேர்னு சொல்கிற? ஏன் சொல்கிற? ஏன்னா உங்கள் அப்பா ஆட்சி நடக்குது, அதனால தான். கரெக்டா? ஐ மீன் அப்பா ஒரு ஆட்சி நடக்குது. இன்சிடென்ட் நடந்ததுனால அது போல மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம்ல. இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்கணுன்றதான் பல பேர் குற்றச்சாட்டு பொதுமக்களே வைக்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் உங்கள் வேலை. பாதுகாப்பு நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னாக்கா ஏன் அது நடக்க போகுது? எப்படி உங்கள் திமுக ஆட்சி திமுக நடத்துகிற வாரம் மாநாடு நடத்துகிறீங்களே, அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க, சோறு கொடுத்தீங்க, நம்ம ஜோம்பிஸ் மாதிரி சோத்துக்காக அடிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு வண்டி மேலே ஏறி மொத்தமாக இழுத்து போட்டு அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்போ? அதில் பல பேர் செத்துருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? மகளிர் மாநாட்டில் ஒரு அம்மாலாம் வந்து எனக்கு மயக்கம் வருது, சோறு கொடுக்காம வச்சு என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிச்சுல. உன் மாநாடு நடந்துச்சுல, ஃபுல்லாக கையில் பாட்டிலோடு ஏறி ஆடிக்கிட்டு இருந்தான் உள்ள மாநாடு திடலில். அது எப்படி நடந்துச்சு? ஒட்டுமொத்த பேர் வந்து ஒயின் ஷாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க உங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு. அது எப்படி நடந்துச்சு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை, அது உங்கள் கடமை. அதுக்கு தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. மக்களை வந்து என்ன சொல்கிறது, போட்டு அல்லோலப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. ஒரு நபர், ஒரு தலைவர், மக்களால் வந்து நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் பொதுவெளிக்கு வராருனாக்கா லட்சமாக மக்கள் திரண்டு வருவார்கள். வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் உங்கள் வேலையா?